ஜோதி அந்தத்தின் சுடரே போற்றி, சுடஞான ஒளியே போற்றி. என் தமிழ் சமூகம் அனைவருக்கும் பெருமாள் அடிகளாரின் அன்பான வணக்கங்கள். எங்கள் சபையின் மூலமாக விஞ்ஞான விளக்கங்களை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்றும் ஒரு விஞ்ஞான விளக்கம் கூற இருக்கின்றோம். அவற்றை கேட்டு நீங்கள் எல்லாம் பயனடைய வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவோ மகான்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் அதிகப்படியான மகான்கள், சித்தர்கள், யோகிகள் இப்படி ஆன்மீகத்தில் தலை தோங்கிய கூட்டமாக நம் தமிழகத்தில் அவ்வளவு மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவள் கூறி இருக்கின்ற அந்த ஞான விளக்கங்கள், ஞான தமிழ் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த ஞான தமிழை யாரும் இங்கே சுவைத்ததும் இல்லை. ஞான தமிழ் என்பது இங்கே அறிவுக்கு தீனி போடக்கூடியது. இங்கே மனதுக்கும் அகங்காரத்துக்கும் வேலை இல்லை. புத்திக்கும் அறிவுக்கும் மட்டும்தான் இங்கே வேலை. ஏன் கூறியிருக்கிறார்கள்? ஞானத்தை ஒவ்வொருவரும் கற்று உணர வேண்டும். ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். அதை நாம் கண்கூடாக கண்டு இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு அந்த சித்த மகான்கள், பல்வேறு சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறிய அந்த ஞான பாடல்கள் எல்லாம் இங்கே பெரிய ஞான கோர்வை என்ற ஒரு கோர்வையாக அவர்கள் இயற்றிய அத்துணை ஞான விஷயங்கள் பாடலாக பதிந்திருக்கின்றன. அவற்றை நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக வாங்கி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செய்யிலும் உங்கள் ஆன்மாவை தீண்டக்கூடியது, தட்டி எழுப்பக்கூடியது. என்ன கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வாங்கிவிட்டீர்களானால் அவற்றை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எதுவும் புரியவில்லை என்று நீங்கள் நினைத்தாலும் அந்த ஈசன்பால் அவனிடத்தில் முறையிட்டு கொண்டே இருங்கள். தினம் தினம் படிக்கும் போதெல்லாம், ஆண்டவா, உன்னை மறக்காத நிலை எனக்கு கொடு என்று அவரிடம் நீங்கள் முறையிட்டு தினமும் ஒரு பகுதி, ஒரு பக்கத்தை நீங்கள் படித்துக் கொண்டு அவரிடம் முறையிடுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஈசனே உங்களுக்கு குருவாக வருவான். அப்பொழுதுதான் அந்த குரு உபதேசம் என்பது என்ன என்பதும் உங்களுக்கு தெரியும். குரு உபதேசம் இல்லாமல் ஒருவரும் ஞான கல்வியை கற்று உணர முடியாது. அதனால் நீங்கள் ஞானத்தை உணர வேண்டும். அதற்குத்தான் நம் முன்னோர்கள் கூறிய சில பாடல்களை உங்களுக்கு கூறி அதன் பொருளை நாங்கள் விளக்க இருக்கின்றோம். ஔவையாரை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் இயற்றிய அனைத்து குறள்களுமே அறிவு களஞ்சியம், பொக்கிஷம். உலகத்தில் ஏனைய மகான்கள் இயற்றியிருக்கிறார்கள். எவ்வளவோ குறள்களை இயற்றியிருக்கிறார்கள். அந்த குறள்களுக்கும் பல பேர் பலவிதமான தலைப்புகளை வைத்திருப்பார்கள். அவர்கள் அந்த அடைமொழி என்று நாம் பார்த்தோமானால் திரு என்று இருக்கும். உதாரணமாக திருப்புகழ், திருமந்திரம்,
பாருங்கள், இப்படி திரு 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 என்றுதான் போட்டு வைப்பார்கள். அந்த திரு என்பது இறைவனை குறிக்கும், உலகத்தின் பரம்பொருளாக இருக்கின்ற அந்த ஈசனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த ஈசன் யார் என்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு கேள்வி நம்முள் எழாதவாறு அந்த இறைவன் யார் என்பதையே சுட்டி காட்டக்கூடிய நிலையில் தலைப்பை வைத்திருக்கக்கூடியவர் நம் அவை பிராட்டியார். அவர்கள் இயற்றிய அந்த குரலின் தலைப்பு என்ன எல்லோருக்கும் தெரியும், ஆத்திசூடி. இதுதான் தலைப்பு. அப்ப இவற்றின் பொருள் என்ன என்று நாம் உற்று நோக்க வேண்டும். எப்பேற்பட்ட படிப்பாளிகளுக்கும் இதனுடைய பொருள் விளங்காது. இது செவி வழி கல்வி, ஞான கல்வி என்பது உபதேசம். அவர்களுக்கு மட்டும்தான் இது விளங்கக்கூடியது, மற்றவர்களுக்கு இது தலைப்பு என்று கூறிவிட்டு போவார்கள். பொதுவாக நம்ம கேட்போம், அவையார் இயற்றிய குரலுக்கு என்னப்பா தலைப்பு என்று கேட்டால் அது ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், இப்படி சொல்லிவிடுவார்கள். ஆனால் அந்த ஆத்திசூடி என்ற ஒரு தலைப்பு உலகத்தின் பரம்பொருளாக இருக்கின்ற அந்த பரம்பொருளின் தன்மையை உணர்த்தக்கூடியது. அவன் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் அமர்ந்து இங்கே நமக்கு செயலாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஜீவனாக இருக்கின்ற அவனை குறிக்கக்கூடியது. அவனுடைய தன்மையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக மிக அழகாக ஆத்திசூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றியே தொழுவோம். அழகா கொடுத்துட்டாங்க. அப்ப ஆத்திசூடி என்பது இங்கே ஓம் என்ற அந்த ஓங்காரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாட்சியாக. அதுதான் சாட்சி, உலகத்தின் சாட்சி. ஓம் என்ற அந்த ஓரெழுத்து மந்திரத்தை நாம் பிரித்து பார்க்கும்போது அகரம், உகரம், மகரம் என்ற 3 பொருள் அங்கே நிலை பெற்று இருக்கிறது. அந்த 3 பொருள் தான் இங்கே உலகமாக இருக்கின்றது. அந்த ஓம் தான் இங்கே பரமாத்மா என்ற நிலையாகவும் ஜீவாத்மா என்ற நிலையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓம் என்ற தத்துவத்தை தன்னுள் அடக்கி இந்த உலக மாந்தர்கள் எல்லோரும் அறிந்து உணர வேண்டும் என்பதற்காக அவற்றை சுருக்கி நமக்கு ஆத்திசூடி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கே ஆத்தி சூடி என்பது அகரம், உகரம், மகரம் என்ற ஒரு நிலையை இங்கே இருக்கிறது. இங்கே ஆத்தி என்பது அகரம், சூடி. இப்ப இந்த உயிராகப்பட்டது வெளியே இங்கே சென்று மீண்டும் உடலுக்குள்ளே வருகிறது. ஆத்தி சூடி. இப்படி இங்கே இந்த உடலோடு உறவாடி கொண்டிருக்கின்ற இந்த உயிர் நாபி கமலத்திலே வந்து நிலைபெறுகிறது. அதுதான் மகார பீடம். இந்த உடலுக்கு சக்தியை கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இந்த நாபி கமலம் இங்கே இருக்கிறது. அதான் பட்டணத்தடியில் கூறியிருப்பார், அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே, அனுமன் இட்டத்தி தென்னிலங்கையிலே, யாழ் இட்டத்தி மூழ்க மூழ்கவே. அந்த தீ என்பது உலகத்தின் காரண பொருள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். அந்த தீயை நாம் வணங்க வேண்டும். ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றியே தொழுவோம் என்று அந்த தலைப்பை நீக்கிவிட்டு குரல் உள்ளே நாம் சென்றால் முதல் குரலாக இந்த குரல் இருக்கும். ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றியே தொழுவோம். இது யோக கலையில் எப்படி கூறுவார்கள்?
தேசகம், பூரகம், கும்பகம் என்று கூறுவார்கள். இவர்கள் எல்லாம் தனித்தனியாக கூறிய நோக்கம் என்ன என்றால், இந்த உயிரை நாம் பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உயிர் ஆண்டவன் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்வார்கள் உயிர் தான் ஆண்டவன் என்பார்கள். இந்த உயிர் என்பது இங்கே நிழலை போன்றது. ஆன்மா என்பது நிஜத்தை போன்றது. அந்த ஆன்மாவை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் உயிரின் துணை கொண்டுதான் செல்ல வேண்டும். அதாவது நிழலை கொண்டுதான் நாம் நிஜத்தை அறிய முடியும். அந்த நிஜத்தின் உருவம் இங்கே நிழலாக தெரியும் போதுதான் அந்த நிழலை கொண்டு இந்த பொருள் இங்கே இருக்கிறது என்பது நாம் கண்டுபிடிப்போம். அதுபோல் இந்த ஆன்மா என்ற ஒரு சக்தி இந்த உடலுக்குள்ளே மகார பீடத்தில் அமர்ந்திருக்கின்றது. அதை உகாரம் என்ற பூரகத்தின் தன்மை கொண்டு நாம் சென்று அவற்றோடு நாம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நான்கையும் ஒரு சேர கொண்டு நாம் இங்கே ஆங்கையில் நிலைநிறுத்துவோமானால் அப்பொழுதுதான் ஒரு மனிதன் முக்தி என்ற ஒரு நிலையை அடைவான். முக்தி என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய உடலை நோக்கி பார்க்க வேண்டும், தன் உடலை பலப்படுத்த வேண்டும், அடுத்ததாக இந்த உயிரை பலப்படுத்த வேண்டும். ஏன் கூறுகின்றோம் என்றால், இந்த உடல் இங்கே 3 தன்மைகளை கொண்டிருக்கிறது. ஆதித்யன், சூரியன், சந்திரன் என்ற 3 மண்டலங்களாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மண்டலங்களுக்கு 3 செயல்கள் இங்கே இருக்கின்றது. அந்த செயல்களுக்கு தகுந்தாற்போல்தான் இந்த உடலிலே இந்த உயிர் இங்கே உறவாடி கொண்டிருக்கிறது. இந்த உயிரின் பற்றிய ரகசியம்தான் நமச்சிவாயம். அதுவும் அரியதோ நமச்சிவாயம் என்று நம் சித்த மகான்கள் கூறுவார்கள். சிவவாக்கியர் அரியதோ நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் 6 100 தேவர் அன்றுரைத்த மந்திரம் என்று கூறுவார்கள். ஆனால் நாம் எவற்றை இங்கே நமச்சிவாயம் என்று கூறுகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. கேட்டாக்கால் நீலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று இங்கே இருக்கின்ற பஞ்சபூதங்களை பற்றி கூறிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவை அல்ல. அவைகளுக்கு பலவிதமான தன்மைகள் உண்டு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அந்த தன்மைகளை ஒரு சேர முடியாது, ஒன்று சேர்க்க முடியாது. ஆனால் இங்கே நமச்சிவாயம் என்பது ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்த ஒரே பொருள், ஏக பொருள். அது அண்டம் பிண்டம் நிறைந்த பொருள். எதன் குரு ஞான சம்பந்தமூர்த்தி ஐயா கூறுவார்கள், அறுவை ஒருவை ஒளியை வெளியே இருளை சிவம் என்றிராதே. நாம் எவற்றை சிவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவைகள் சிவம் அல்ல. சிவம் என்பது வேறு. அந்த சிவத்தை நாம் எப்படி கண்டு உணர வேண்டும் என்பதை நம்முள் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். உருவை அறுவை ஒளியை வெளியே இருளை சிவம் என்றிராதே என்று கூறிவிட்டார். இங்கே உடலுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடியதாக இங்கே எது இருக்கிறது? நகார பீடம் இருக்கிறது. நகாரம் என்பது மண் தத்துவம். அறுவை என்று கூறுவார்கள். அது நீர், தண்ணிக்கு உருவம் கிடையாது.
அந்த தண்ணீர் எந்த வடிவத்தை கொள்ளுகிறதோ அது அந்த வடிவத்தை அது எடுக்கும். அதுக்கு ஒளி என்று குறிப்பிடுகின்றார் மூன்றாவது. ஏனென்றால் ஒளியை கொடுக்கக்கூடிய திறன் எதற்கு உண்டு என்றால் நெருப்புக்கு மட்டும்தான் உண்டு. அவற்றை குறிப்பிடுகின்றார். அதுக்கு ஏன்னா இந்த 3 நிலை நம்ம கூறிக்கொண்டிருக்கிறோமே, 5 நிலைகளை, அந்த 5 நிலைகளை அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் நமச்சிவாயம் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த நமச்சிவாயம் என்பதைத்தான் இவர் அருவை, உருவை, ஒளியை, வெளியை, இருளை என்று குறிப்பிடுகின்றார். இங்கு இருள் என்பது ஆகாயம். இந்த 5 பொருள்களும் சிவம் அல்ல. சிவம் என்பது வேறு. அந்த சிவத்தை நாம் எப்படி கண்டு உணர முடியும் என்பதையும் ஐயா குறிப்பிடுகின்றார். மருளை பிறந்து அறிவிற் கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள்தானே சிவம். இந்த மக்கள் நமச்சிவாயம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களே, அது பின்னமாக பிரிந்த பொருளாக இருக்கின்றது உலகத்தில். ஆனால் இந்த நமச்சிவாயம் என்ற ஒரு பொருள் சேதாரம் இல்லாமல் பின்னி இங்கே ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரு பொருளாக, ஏக பொருளாக நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பொருள் இந்த உடலிலே உயிர் தத்துவமாக இருக்கிறது. அந்த உயிர் தத்துவத்தை தான் நாம் இங்கே ஓம் என்று ஓங்கார பொருளாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். அவற்றையும் மேன்மைப்படுத்திதான் எதற்கு எல்லோரும் ஒரு பொறி வைத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள், புரிந்தும் புரியாமல் இருப்பதற்காக. ஆனால் நம்ம அவ்வை பிராட்டி அப்படி அல்ல. எவருக்கு இது எட்ட வேண்டுமோ அவருக்கு எட்டட்டும் என்று வாரி இறைச்சிட்டார்கள். அவற்றை நாம் உணராமல் இருப்பது நம் குற்றம், அவர்கள் குற்றம் அல்ல. அழகாக கூறியிருக்கிறார்கள். பாருங்கள், உங்கள் அறிவை கொண்டு பாருங்கள். ஆத்தி, ரேசகம், சூடி, பூரகம், அமர்ந்த தேவனை, கும்பகம் ஏற்றி ஏற்றியே தொழுவோம். இந்த உயிரை யோக கலை கொண்டு நாபி கமலத்தில் இருந்து நாம் மேல் நோக்கி சென்று இங்கே ஆங்கையில் வந்து நிலைநிறுத்தினால் உலகத்துக்கு தேவனாக இருக்கின்ற எம்பெருமான் அவரவருக்கு நல்ல நண்பனாக இருந்து கொண்டு நமக்கு வேண்டியதை செய்து கொண்டிருக்கின்ற அவனை நாம் கண்டு உணர வேண்டிய பகுதி இதுதான். இந்த உடலுக்கு ஆணையை பிறப்பிக்க கூடிய இடமும் இதுதான். அப்ப இந்த இடம் அவ்வளவு முக்கியமான இடம். இங்க ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆனால் அந்த ரகசியம் வித்தையாக இங்கே ஜொலிக்கின்றது. அவற்றை வெளியில் யாரும் கூற முடியாது. எல்லோரும் சொல்வார்கள், இங்கே பாரு, அங்கே. நம் தமிழ் தேசத்தில் பழக்கத்தில் எவ்வளவோ பழமொழிகள் இருக்கிறது, நாம் கேட்டிருப்போம். அவர்கள் எல்லாம் பழமொழிகள் அல்ல, முதுமொழிகள், ஞான மொழிகள். அவற்றில் ஒரு பாடலில் ஒரு கூறுகிறார், கூரமலை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போனான். கூரமலை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான் சொல்லுவார்கள். அப்ப கோழி அது எதை குறிக்கிறது? இதுதான் குரு விளக்கம், குரு உபதேசம் கொள்ளவன். வெளியில் பேசல. அதுதான் முருகப்பெருமான் சேவல் கொடியை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்ப சேவல் கொடிக்கும் இந்த கோழி என்ற கூரை என்ற நிலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்ப இந்த கூரையில் என்ன இருக்கிறது?
ஒரு மனிதன் பிறப்பு இறப்பு என்ற அனலில் இருந்து விடுபடக்கூடிய பகுதி இங்கே இருக்கிறது. இதுதான் முத்தி ஸ்தானம். முத்தி என்பது என்ன? 3 தீ இந்த உடலிலே நிலை பெற்று இருக்கிறது. இந்த 3 தீயை நாம் ஒன்றாக கூட்ட வேண்டும். எப்படி கூட்டுறது? ஆதித்ய தீ, சூரிய தீ, சந்திர தீ, இந்த 3 தீயும் இங்கே தனித்தனியாக இருக்கிறது. இது அவை பிராட்டியாக கூறியிருப்பார்கள். 3 மண்டலம் முட்டிய தூணின் காலால் இருக்கும் கருத்தறிவித்தே. விநாயகர் அவர்களை நாம் பார்த்தால் நமக்கு விளங்கும். இந்த உடல் சாகரம், சொப்பனம், சுளுத்தி இந்த 3 நிலை இங்கே இருக்கிறது. விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இந்த 3 நிலை இங்கே இருக்கிறது. எப்படி எடுத்தாலும் நீங்க பிரித்து பார்த்தால் 3 தவிர எதுவும் இல்லை. இதையெல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டு அவர்கள் அதை உணர்ந்து நாம் பெற்ற பயன் நம்முடைய சந்ததியும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே குறிப்புகள் பாடல்களாக குரலாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அவற்றை எல்லாம் தொட்டு கூட பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அவற்றால் என்ன பயனாக போகிறது? இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. இதே அவையார் கூறியிருப்பார்கள். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை இருக்கும் அவையெல்லாம் நல்ல மரம் என்றார். நீட்டோடு வாசியார் இருப்பான், வாசிக்காதவன் நன்மரம். நன்றாக பாருங்கள். நாம் ஒரு மரத்தை பார்க்கின்றோம். அந்த மரம் எவ்வளவு பெரியதாக வளர்ந்து கிளைகளை விட்டு செழுமையாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு எனக்கு பசி எடுக்கிறது, தண்ணி ஊத்துங்கள் என்று யாரையும் கேட்பதும் கிடையாது. அந்த மரத்தால் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு உயிரினங்களுக்கும் தீங்கு கிடையாது. நன்றாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த மரம் என்பது அது மரம் அல்ல, அது பூமாதேவியின் அருளை பெற்றிருக்கிறது. நாம் பூமாதேவியின் அருளை பெற்றிருக்கிறோமா? அதனால்தான் ஒரு இடத்திலிருந்து தனக்கு வேண்டியவற்றை அது அங்கேயே பெற்றுக்கொண்டு தன்னுடைய தேகத்தை வஜ்ர தேகமாக மாற்றிக்கொண்டு அந்த பராசக்தியை அங்கே வணங்கி கொண்டு இங்கே வைரம் பாஞ்சி 500 1000 ஆண்டுகளாக இங்கே நிலை பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நன்றாக பார்க்க வேண்டும், உலக உயிரினங்களுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருக்கிறது, தர்மம் செய்து கொண்டிருக்கிறது. கேட்டு பெறுவது தானம், கேட்காமல் கொடுப்பது தர்மம். அதுபோல் நமக்கு கேட்காமலேயே தர்மத்தை நிலைநாட்டக்கூடியதாக இந்த மரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல பறவைகளுக்கு புகலிடமாகவும் இங்கே இருக்கிறது. அப்போது ஒரு தன்னுடைய வாழ்நாளில் அது எவ்வளவு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு காரியங்களும் செய்து கொண்டும் தன்னை படைத்த அந்த பராசக்தி ஒரு இடத்திலிருந்து வணங்கி தன்னை பலப்படுத்திக் கொண்டு இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அப்படியாக இருக்கிறோமா? நம்மால் ஒருவருக்காவது இங்கு பலன் உண்டா? மற்றவர் நாம் பாரமாகத்தான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். சபை நடுவே நீட்டோடு வாசியா நின்றான். சபை என்பது இங்கே உலகம். இந்த உலகம், இந்த பரம்பொருள் இருக்கின்ற இந்த உலகம் இங்கே அவன் எப்படி இருக்க? நீட்டோலையாக இருக்கின்றான். வெட்டப்படாத பொருள், துண்டுபடாத பொருள், ஏக பொருளாக இங்கே நிலை பெற்று நிற்கின்றான். அவனை வாசிக்காதவன் நன்மரம். அது வாசிக்குது. இங்கே யோகத்தின் மூலமாக நாம் பெறுகின்ற அந்த விஷயத்தை அந்த மரம் செய்து கொண்டிருக்கிறது.
நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை இருக்கும் அவையல்ல நல்ல மரம். சபை நடுவே நீட்டொலி வாசியால் என்றால் வாசிக்காதவன் நன்மரம். அப்போ நாம் இங்கே வாசித்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படி வாசித்துக் கொண்டிருப்போமா? இந்த இறைவனை நாம் இங்கே வணங்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இப்படி இந்த இறைவனை வணங்காமல் இருக்கிறவன் தான் இங்கே மரம். போனவன் பார்ப்பதற்கு அழகா இருப்போம், ஆனா உள்ள போயிருக்குமே. பண்ணாத தீய செயல்களை இங்கே செய்து கொண்டு கொஞ்ச நெஞ்ச அக்கிரமத்தை ஒரு மனிதனும் பண்ணாமல் இல்லை. அப்படி எப்படி இந்த தேகம் நிலை பெற்று இருக்கும், ஜீவன் நிலை பெற்று இருக்கும்? அவர்கள் சொன்னது எல்லாமே இந்த தேகமும் ஜீவனும் இங்கே நிலை பெற்றிருக்க வேண்டும். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினை உத்தமனை காண் என்று அவர்கள் தான் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த உத்தமன் இங்கே கோயில் கொண்டிருக்கின்றான். இந்த உடலே அவனுக்கு கோயில். அதனால் இந்த உடல் அவ்வளவு முக்கியமானது. இந்த உடலுக்குள் ஜீவன் அதைவிட முக்கியமானது. ஏனென்றால் இந்த உடல் ஜீவனை பாதுகாக்க பெட்டகமாக இது இந்த உடல் இருக்கிறது, பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அவற்றை எல்லாம் மறந்து சின்ன பின்னமாக இங்கே சிதறி கொண்டிருக்கின்றோம். பெரியவர்கள் கூறியது அனைத்துமே உங்க உடல் சார்ந்த விஷயங்களாகத்தான் இருக்கிறது. நீங்க தேடிக்கொண்டிருக்கின்ற இறைவனை எங்கு சென்று தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான். அவன் இங்கே உடலாகவும் உயிராகவும் கலந்த பொருளாகவும் இருக்கின்றான். இங்கே இந்த உயிர் என்பது இறைவன் அல்ல. உயிர் என்பது இறைவனை காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது. அது உயிரின் துணை கொண்டுதான் நாம் செல்ல வேண்டும். உயிரின் துணை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த இறைவனை காண முடியாது. இது சத்தியம். ஏனென்றால் உலகத்தின் கர்த்தா அவர் 4 முகங்களை உடையவராக இங்கே இருக்கின்றார், பிரம்மா. இந்த பிரம்மா என்பது யார்? அதே ஈசன் தான். ஈசனின் ஒரு தன்மை. விஷ்ணு என்பது ஒரு தன்மை. அப்ப மும்மூர்த்தியாக இங்கே இருக்கக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான். நாம் இந்த ஈசனையே பிரித்து விஷ்ணு என்பது வேறு, பிரம்மா என்பது வேறு என்று பேதப்படுத்தி நாம் வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டால் எப்படி கரையேற முடியும்? பட்டறிவு இல்லையே, பகுத்தறிவு இல்லையே. அப்ப தன்னை பிரித்து பார்க்கக்கூடிய திறன் இல்லாதவன் எப்படி ஆன்மீகத்தை பற்றி பேச முடியும்? 3 பொருளாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் என்று முத்தொழிலை அவன் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த முத்தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமானை நாம் வணங்க வேண்டும். முதலில் பிரம்மா, அவன் தான் படைப்பின் கருத்தா. ஏன் பிரம்மா என்ற ஒரு உருவத்தை கொடுத்து அதற்கு 4 முகத்தை கொடுத்து இதுதான் கர்த்தா என்று கூறிவிட்டார்கள். உலகத்தில் படைப்பு தொழிலை செய்கின்றவன். இதை பற்றி வேற்று மதக்காரர்கள் இதை ஏளனமாக பேசுவார்கள். ஏனால் இயற்கைக்கு மாறாக இருக்கிறது. யோசித்த பார்க்கணும். உலகத்தில் யாருக்கா 4 தலை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் ஏன் நம் தமிழ் தேசத்தில் தோன்றிய இந்த ஆன்மீகம் 4 முகங்களை கொண்டு ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது. நமக்கு கதை வழியாகவும் புராணங்கள் வழியாகவும் சொன்னால்தான் மண்டல ஏறுன்னு சொல்லிட்டு நம்மால் நினைச்சு இப்படியாக ஒரு உருவத்தை கொடுத்து நம்மை அறிவாளையாக ஆக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் யாரும் அதற்கான முயற்சியை நாம் செய்யவே இல்லை. யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே 4 முகமுகங்கள் என்பது இங்கே அந்த கரணம். இங்கே 5 ஞானேந்திரம், அந்த கண்மேந்திரங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் வெளி தோற்றங்களாக இருக்கிறது. இவற்றை நாம் கண்டுபிடித்து வருகின்றோம். இது எல்லோருக்கும் தெரியும்.
ஆனால் நமக்கு தெரியாமல் அந்த கர்மன் இந்த உடலுக்குள்ளே கருப்பொருளாக இருக்கக்கூடியது இந்த 4 தான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4ஐயும் நாம் என்ன என்பதை தெரியும் போதுதான் ஒரு மனிதனுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். அதற்கு ஞானம் விளக்கம் கூறும், சமய விளக்கம் கூறாது. சமய விளக்கம் வேறு, மதங்களின் விளக்கம் வேறு. ஆனா ஞான விளக்கம் உன்னை சார்ந்தது, உன் அகத்தை சார்ந்தது. நீ நோக்கிப்பார், அது உனக்கு புலப்பட்டு விடும். சமயங்கள் மூலமாகவும் மதங்கள் மூலமாகவும் கூறுகின்ற எந்த விஷயங்களும் உங்கள் அறிவுக்கு எட்டாது. அது தேவையே இல்லை, அவற்றையெல்லாம் தூக்கி போட்டு விடுங்கள். உலகத்தில் படைப்பு தொழிலை செய்யக்கூடியது 4 பொருள்கள் இருக்கிறது. அதுதான் 4 பிரம்மாவின் 4 தலையாக இருக்கிறது. அதுதான் அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இவற்றில் ஒன்று செயல்படவில்லை என்றாலும் இந்த உலகத்தில் தோற்றங்கள் என்பது இல்லை என்பதை நீங்கள் உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 4ம் ஒரு சேர இருக்கும் பொழுதுதான் எவ்வளவு அழகாக இந்து மதமாவது இது போல் கூறியிருக்கிறதா? நம் தேசத்தில் தோன்றிய நம் மதம் மட்டும்தான் கூறிக்கொண்டிருக்கிறது. அவர்தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இங்கே மனம் என்பது என்ன என்றால் இந்த காது. யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பயத்தை உண்டாக்கக்கூடியதும் அதுதான். இந்த காது என்று ஒரு செயல் இங்கே இல்லை என்றால் உங்களால் எந்த செயலும் செய்ய முடியாது. யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு இந்த காது 2ம் கேட்கவில்லை என்றால் அவனால் எந்தாவது புரிந்து கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். ஏதோ மனம். இப்ப இந்த காது ஊனமாகிவிட்டால் இந்த உடலிலே ஒரு செயல் இல்லை. அதுக்கு அடுத்தது புத்தி என்று கூறியிருப்பார்கள். அது அந்த கரணமாக இருந்தாலும் நாம் இங்கே நோக்கி பார்க்கக்கூடியது. இங்கே உங்களுக்கு கண்கள் இருக்கிறது, இந்த கண்கள் தான் புத்தி. ஏனென்றால் எங்கேயாவது ஒரு சத்தம், ஒரு பொருள், ஒரு சத்தம், யாராவது வெற்ற மாதிரி சத்தம், ஏதோ ஒரு சத்தம் இந்த காதில் கேட்கும் போது அடுத்து உங்களை நோக்கி பார்க்கக்கூடிய இந்த கண் புத்தி, மனம் புத்தி. அதுல அகங்காரம், செயலை செய்யக்கூடியது வாக்கு. எப்ப அந்த பொருளை எடு சொல்லிட்டு ஆணை பிறப்பிக்கக்கூடியது. கையாளம் எடுக்கிறது அது அல்ல, ஆணை பிறப்பிக்கக்கூடியது. இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த வாக்கிற்கு உண்டு. அகங்காரம். அவை கூறிய பிறகுதான் இவைகள் இந்த புறக்கரணங்கள், இந்த கண்மேந்திரங்கள் தங்களுடைய செயலை செய்யும். ஞானேந்திரங்களுக்கு என்ன செயல் என்றால் கட்டளை பிறப்பிக்கக்கூடியது மட்டும்தான். அது அகங்காரம் சொல்லி சித்தம் ஆதாரமாக இருக்கும். சித்தம் என்பது இங்கே உங்களுடைய உயிர், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த 4ம் பிரம்மாவுக்கு 4 முகங்களாக இருக்கின்றன. இதைத்தான் நம் முன்னோர்கள் கூறியிருப்பார்கள். மனம் நினைக்கும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் செயல்படுத்தும், சித்தம் ஆதாரமாக இருக்கும். இந்த 4ம் ஒரு சேர இருக்கும் பொழுதுதான் உலகத்தில் படைத்தல் தொழில் இங்கே ஏற்படும். மீதி விஷயங்கள் எல்லாம் உங்கள் உடல் அவைகளுக்குள் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அது உணர்ந்து பார்க்கும்போது ஆனந்தப்பட்டுக் கொள்ளலாம். முதலில் ஒரு மனிதன் அடிப்படை கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஞான அடிப்படை கல்வியை
இதே ஔவையாரால் கூறியிருப்பார். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரான் பாதம் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது. பாருங்க, எவ்வளவு அழகாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். இதென்ன பாடலா? பாட்டு பாடிட்டு கல்லு சிலைக்கிட்ட பாட்டு பாடிட்டு கல்பனையத்தை கொடுத்துட்டு கையாட வணங்கிட்டு போயிட்டா வழிபாடு சென்று விடுமா? எவ்வளவு அழகான விஷயத்தை இங்க கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரான் பாதம் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது. துப்பார் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தவக்கு. இதோட ரகசியத்தை எல்லாம் ஞானத்தில் மட்டும்தான் நாம் காண முடியும். அதனால் ஒவ்வொருவரும் ஞானத்திற்கு வாருங்கள் என்று அரை கூவி அழைக்கின்றோம். நம் தேசத்தில் தோன்றிய இந்த ஞான தமிழை ஒரு சாரர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனை யாராலும் அழிக்க முடியாது. இது வெட்ட வெட்ட வாழையடி வாழையா வந்த திருக்கூட்டம். இறைவன் என்றால் இறைவனால் படைக்கப்பட்ட கூட்டம். அது இறைவனால் படைக்கப்பட்ட மொழி. உலகத்தில் தேவமொழி என்று எதையோ குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் தேவமொழி அல்ல, தமிழ் மட்டும்தான். அதனால் இதுவரைக்கும் நீங்கள் தமிழை வாசித்தது போதும். இனிமேலும் தமிழை சுவாசியுங்கள். அதற்கு நாங்கள் துணையாக இருக்கின்றோம். உங்களை உணருங்கள். உணர்க உணர்வுடையார். புரிகிறதா நண்பர்களே? ஞான விளக்கம் எவ்வளவோ இருக்கிறது. தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அவற்றை எல்லாம் கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கின்றோம். உங்களை நீங்கள் பேணி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறது. கூட்டம் என்பது உங்கள் குடும்பம். அந்த குடும்பம் உங்களை நம்பித்தான் இருக்கிறது. நீங்களும் பலமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பமும் பலமாக வாழ வேண்டும். அதற்கு இறை கருணை இருந்தால் மட்டும்தான். நாளைக்கு என் கதையை உங்களுக்கு கூறுகின்றேன். அப்பொழுது அந்த ஞானத்தினுடைய தன்மை உங்களுக்கு விளங்கும். ஏனென்றால் வைராக்கியம் வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் எல்லாத்திற்கும் மரணம் உண்டு. நம்பிக்கைக்கு மட்டும்தான் மரணம் இல்லை. அதனால் நம்பிக்கை வையுங்கள். எவற்றின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் தெரியுமா? உங்களின் மேல் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அந்த நீங்கள் உங்கள் மேல் வைக்கின்ற அந்த நம்பிக்கை தான் உங்களை உயர்த்தும். வாழ்க ஞான தமிழ், வளர்க என் தமிழ் தேசம் என்று கூறி இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.